பேர் இந்த நாள்ல ஆசையா வந்திருக்கிறேன் அவங்களுடைய அப்படி சொல்றவங்க எத்தனை பேர்? தேவ சமூகத்துக்கு நான் வாஞ்சையா வந்திருக்கேன். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல கர்த்தர் கிரியை செய்வதற்கு தடையா இருப்பதே பிசாசோ எந்த மனுஷர்களோ அல்ல. சம்டைம்ஸ் நம்ம தான் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். நம்மளே நம்மள ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள வைத்துக்கொண்டு அது இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் அதையெல்லாம் உடைத்து உங்கள் இருதயங்களுக்குள்ள முதலாவது கிரியை செய்ய கர்த்தர் ஆசையா வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். எப்பொழுதுமே சொல்லுவாங்க, இந்த குடும்பத்துல நம்ம மாறினா நம்ம குடும்பம் மாறும். ஆமென். ஒரு குடும்பம் மாறினா ஒரு சபை மாறும். அல்லேலூயா. ஒரு திருச்சபை மாறும் பொழுது ஒரு சமுதாயம் மாற ஆரம்பிக்கும். ஆமென். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஆவிக்குரிய எழுப்புதலும் வர வர அது நிச்சயமாய் தேசங்களுக்கு என்ன பண்ணும்? கடந்து போகும். ஆமென். நம்மை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம். அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் வேதத்தில் படிக்கிறவைகளை நம் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளை கேள்விப்படுவீங்கன்னு கர்த்தர் சொன்ன யுத்தங்களையும் செய்திகளையும் நம்ம செவிகள் என்ன பண்ணுது? கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் நடக்கிற வேண்டிய ஒவ்வொரு அடையாளங்களும் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட கடைசி காலத்துல வாழ்ற நம்முடைய முற்பிதாக்களை விட அதிக ஜாக்கிரதையோடு, அதிக எதிர்பார்ப்போடு, அதிகமாய் தேவனிடத்துல வாஞ்சையா இருக்கு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களை சந்திக்க கர்த்தர் எங்களை கொண்டு வந்துட்டு தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காலையில. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமென். இது உங்களுக்கு பெண்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேன்னும் போது நமக்குள்ள எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய சந்தோஷம் நிச்சயமா இருக்கணும். உங்களுக்கு என்று விசேஷித்த விதத்துல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளை குறித்தும் மேன்மைகளை குறித்தும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு விவரித்து காண்பிக்க விரும்புகிறார். ஆமென். இன்னொன்று, நீங்க கண்களை மூடி முதலாவது தேவாதி தேவனை நம்ம வரவேற்க போகிறோம். இவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிச்சோம். வார்த்தைக்கு உங்க இருதயங்களை நீங்க பக்குவப்படுத்த கொஞ்சம் விட்டு கொடுத்து ஆண்டவரத்துல பேசுங்க. வாய்களை திறந்து கண்களை மூடி, சின்ன பிள்ளைகளானாலும் வாலிப பிள்ளைகளானாலும் பெரியவர்களானாலும் முதியவர்களானாலும் கண்ணு திறந்து பார்க்க வேண்டாம். நீங்க கர்த்தருடைய கண்களை மூடி, எல்லா கண்களும். நான் இங்கிருந்து பார்த்தா நீங்க கண்ணு திறந்துருக்கிறது எனக்கு தெரியும். ஆமென். கண்களை மூடி வாய்களை திறந்து அப்பா கிட்ட பேசுங்களேன். அப்பா, இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு ஒரு நல்ல நிலைமை என்ன மாற்றுங்க. அநேக பெண்கள் பவுலிடத்துல வந்தாங்க. ஆனா லீதியாள் என்கிற ஒரு சகோதரருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அந்த வார்த்தைகளை கேட்டு அவள் விசுவாசித்து அவளும் அவள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். ஒரு பெண் தன் மனதை திறந்து கர்த்தருக்கு இடம் கொடுத்தா அந்த பெண்ணின் மூலமா இந்த குடும்பத்தையே கர்த்தர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க உங்க இருதயத்தை திறந்து கர்த்தர் இடத்துல, அப்பா என் இருதயத்தை நான் திறந்து கொடுக்குறேன். நல்லா கண்ணை மூடி அப்பா கிட்ட பேசுங்க. ஆமா, அது ஒரு ஸ்பிரிட். இன்னைக்கு கர்த்தருக்கு நமக்குள்ள என்ன கொடுத்திருக்கிறோம்னா கிருபையின் ஆடையை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் இந்த கிருபையின் மூலமாய் நீங்கள் செய்கிற கர்த்தருக்கு உயரெடுக்கிற ஆராதனையின் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கை நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு முன்பாக நிற்பதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். திரும்பமா எங்கள் வேலைக்கு கான்ஸ்டன்ட் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சங்கீதம், முதலாம் சங்கீதத்துக்கு நேராக ஒரு கவனத்தை எல்லாருக்கும் நாம் நன்றாய் தெரிந்த மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனத்தை நம்ம வாசித்து போகிறோம். 3ஆம் வசனம். அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் இலை விழுதாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்? நீங்க செய்கிறது எல்லாம் வாய்க்கும். நீங்க கையிட்டு செய்கிற காரியம் உங்க கைப்பட்டா அது வாய்க்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அப்படி கர்த்தர் இந்த நாளில உங்களை விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்க புறப்பட்டு போகும்போது இதுவரைக்கும் நீங்க முயற்சி எடுத்து தோற்று போனவர்கள் இப்பொழுது முயன்றால் ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு எட்டாத உயரங்களில் இருக்கிறத எட்டி பிடிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாமே வாய்க்கும். யார் செய்கிறது வாய்க்கும்? யார் அவன், யார் அவள், யார் அது, யார் செஞ்சா எல்லாமே வாய்க்குது
அப்படின்னா அதற்கு வேதம் நமக்கு முந்தைய வசனங்கள்ல அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு என்ன பண்ணிட்டு கற்றுக் கொடுக்கிறோம். எல்லாரும் செய்யற எல்லா காரியமும் வாய்க்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே கைகூடி வருமா அப்படின்னு கேட்டா இல்லை. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிற அற்புதமான வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியனாயிருந்து, அடுத்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் தான் வாய்க்கு. அல்லேலூயா. நான் செய்கிற காரியத்துல எனக்கு ஒரு சக்சஸ், ஆங்கிலத்துல சக்சஸ் சொல்லுவாங்க. ஒரு சக்சஸ் உங்களுக்கு வேணும். நான் செய்கிறத எனக்கு ஒரு ஜெயம் வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு ஜெயம் வேணும், எங்களுக்கு ஒரு நன்மை வேணும். இப்படி எதிர்பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, வேதத்துல பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் செய்கிறது எல்லாமே வாய்ப்பு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும். ஆமென். எவ்வளவு காற்று அடிச்சாலும் இந்த மரத்திலிருந்து இலை உதிராது. எவ்வளவு புயல் வந்தாலும், என்ன தானே புயல் ஆனே புயல் என்ன புயல் வந்தாலும், கர்த்தருடைய வேதத்தில் தன் வேர்களை விட்ட ஒரு மனுஷனுடைய மரம் சாயவே சாயாது. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்களை அது அணுகாது. யாரை அணுகாது? ரொம்ப சிம்பிள். கர்த்தருடைய வேதத்தில் வேரூன்றி இருக்கிற ஒரு ஸ்திரியை எதுவும் தாக்கி சாய்த்து தள்ள முடியாது. புயல் வராம இருக்குமா? அதை நான் வாக்கு பண்ண முடியாது. புயல் வரலாம், காற்று வீசலாம், ஆமென், உலகம் எங்கும் பரபரப்பு ஏற்படலாம். ஆனா உங்க மரம், உங்க இலைகள் உதிராமல் அது அழகா இருக்க தன் காலத்தில் தன் கண்ணி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்க செய்கிறதை வாய்க்க பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தமாய் வந்திருக்கு. அல்லேலூயா. இந்த கூடுகைக்கு பிற்பாடு நீங்க போய் முயற்சி செய்கிறவைகள் எல்லாம் உங்க கைக்கூடி வரும். கர்த்தருடைய வேத காரியத்தை கைக்கூடி வர பண்ணுகிறவர் கர்த்தர் தான். ஆமென். மனுஷன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கர்த்தர் அதுக்கு ஓகே அப்படின்னு சாங்ஷன் பண்ணாதான் அது அவங்க கிட்ட வரும். கர்த்தர் அனுமதிக்காம ஒன்றும் ஒரு மனுஷனிடத்திற்கு வருவதில்லை, ஒன்றும் ஒரு மனுஷனிடத்தில் எடுக்கப்படுவதும் இல்லை. ஏன்னா நம்ம தலையில் இருக்கிற முடிகளை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை முடி போட்ட பிரச்சனை தான். ஆமா, நான் அந்த முடியெல்லாம் கொட்டும் போது, இப்ப குழந்தை பிறந்தா கண்டிப்பா எல்லாரும் தெரியும், குழந்தை பிறந்தவங்களுக்கு தெரியும், நல்ல முடி என்ன பண்ணும், அப்படியே கொட்டும். நான் நினைப்பேன், ஆண்டவரே நீங்கதான் எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன கவலை. எல்லாமே ஆண்டு நம்மளுக்கு எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் என்று பாத்தீங்களா? அற்பமான இவைகளை கூட கர்த்தர் கணக்குல வைத்திருக்கிறாருன்னா உங்க கண்ணீர் கணக்குல இருக்காதா? நீங்க கர்த்தருக்கு செய்த பிரயாசங்கள் கணக்குல இருக்காதா? ஆமென். நம்ம அப்பா எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து ஏற்ற காலத்தில் கனியை தரும். அல்லேலூயா. எல்லாம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்காரு. அறுக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் இருந்தா நகைக்க ஒரு காலம் உண்டு, இரவு இருந்தா பகல் ஒண்ணு நிச்சயமா வரும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? மாலையில் அழுகை என்றால் காலையில் நச்சலித்து. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை தெரியும், அந்த பாடல்? நமக்கு நைட்டு கண்ணீர்னா காலையில என்ன இருக்குமா? களிப்பு. உங்களுக்கு ஒருவேளை நீங்க ஒரு ராஜாம்பத்துல போற மாதிரி இருளுக்குள்ள அழுகையின் பள்ளத்தாக்குள்ள நடந்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். இது பகற்காலம் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். ஒரு விடியற் காலம் உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் அதை குறித்து வைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். இருளிலே உட்கார்ந்து இருளிலே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இதோட என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சிருமோ, இப்படியே வாழ்ந்து நான் மரித்து போயிடணும்னு ஒருவேளை திகிலோடு பயத்தோடு இந்த காலையில வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த ஒரு பகற்காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்ட பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒருவரா இருந்தானா, மற்றவர்கள் பரியாசம் பண்ணுகிறதற்கு ஏற்புறதா இருந்தாரு. எல்லாரும் பார்த்து தலையை குலுக்கி அவரை பரியாசம் பண்ணினார். அவர் நேசித்தவர்கள் அவரை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை சிலுவையில பார்க்கும்போது அவ்வளவுதான், இவருடைய கதை முடிஞ்சிருச்சு. அவர் தோற்று போனது போல தோற்றமளிச்சிருக்கும். அப்படிதானே தோற்றமளிச்சிருக்கும். ஆமா தானேங்க? ஆனா இயேசுக்கு நன்றாய் தெரியும் தனக்கென்று ஒரு 3ஆம் நாள் எப்படிதான். இத்தனை பேர் ஆமென்னு சொல்றேன்.
இப்ப மனுஷருடைய பார்வைக்கு நீங்க ஒரு பரியாச சின்னமா இருக்கலாம். இப்ப மனுஷர் பார்க்கும் பொழுது ஏளனம் பண்ணுகிறவர்களை போல நீங்க இருக்கலாம். இப்ப மனுஷர்கள் பார்க்கும்போது நீங்க தோற்று போனதை போல இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பொறுங்க, ஒரு 3ஆம் நாளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நல்லா தெரியும், இது ஒரு காலம், இதை நான் சகித்தேன் என்றால் நான் ஜெயமோடு வெளியே வருவதற்கு என் பிதா ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் என்று சொல்லி கைகளை அசைச்சு சொல்லுங்க, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். சொல்லுங்க, கை அசைச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு 3ஆம் நாள், எனக்கு ஒரு விடியற் காலம், எனக்கு ஒரு அறுவடையின் காலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையை சுமக்கும் பொழுது, சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது வேதனை இருந்தது உண்மைதான். ஆனா அந்த வேதனைக்கு மேல இயேசுவுக்கு இருந்தது என்ன தெரியுமா? பிதா மேல் அவர் வைத்த நம்பிக்கை. பிதா அவரை அனுப்பும் பொழுது சொல்லி அனுப்பின வார்த்தை, அந்த வார்த்தையை அவருடைய இருதய பலகையில் அவர் எழுதியிருந்ததுனாலதான் இந்த சோதனைகள் எல்லாம் சகித்து ஜெயமுள்ளவராய் ஜெயித்து வெளியே வந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவராய் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப மனுஷருடைய பார்வைக்கு உங்க குடும்பம் ஏளனமா இருந்தா நீங்க நினைச்சுக்கணும், இல்ல, எனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு 3ஆம் நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அந்த 3ஆம் நாள் விடியற் காலத்திலே தோற்று போனது போல தோற்றம் அளித்த நான் வெளியே வருவேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது கண்ணீர் வடிக்கிற எனக்கு ஒரு பகற்காலம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வேதனையோடு விதைக்கிற எனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நீங்கள் அறிக்கை செய்யணும். என்ன இந்த வாழ்க்கை, பெண்களை போல புலம்புறதுல PhD வாங்கினவங்க யாருமே கிடையாது. என்னது, பெண்கள் புலம்புறதுக்கு PhD வாங்கியிருக்கோம். நம்மள மாதிரி விஷயமே இல்லாததை எடுத்து வச்சு தியானிச்சு ஒரு விஷயத்தை ஆக்கி அதுக்காக உட்கார்ந்து புலம்புறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்லுவேன், பெண்கள் பெண்களை இயக்குகிறது பொதுவாய், ஆவிக்குரிய பெண்கள் எல்லாம் பொதுவா பெண்களுடைய டிரைவர், பெண்கள் ஒரு வாகனம் வச்சுக்கோங்க, டிரைவர் சீட்ல விமென்ஸ் இயக்குறது யார் தெரியுமா? யார் நம்ம டிரைவ் பண்ணுவா? எமோஷன், உணர்ச்சிகள். இதான் என்ன பண்ணும்? டிரைவ் பண்ணும். இது சைக்காலஜி. ஆண்களுடைய டிரைவர் சீட்ல ஆண்களை பொதுவா எது இயக்கும் நினைக்கிறீங்க? லாஜிக், அவங்க பிரெயின். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க மலை மேல இருந்து ஒரு தண்ணி கொட்டுனா அதை என்ன சொல்லுவீங்க? நம்ம ஊர்ல என்ன சொல்லுவீங்க? அது கூட பேச மாட்டீங்களா? அருவி. இது நீங்க ஒரு அருவியை பாத்தீங்கன்னா எப்படி பாப்பீங்க? இருக்குல்ல, பாரு அப்படி நீங்க பார்த்து அப்படியே ஒரு எக்ஸைட் ஆவீங்க, ஆக மாட்டீங்களா? இல்ல, நாங்க அப்படியே இப்ப நீங்க மெசேஜ் எடுக்கும் போது இப்படி இருக்கும் பாருங்க, அப்படியே தான் நாங்க எப்பயுமே இருக்கோம். நிறைய பேர் பேசு அப்படின்னு உட்காந்துருக்கீங்க, நீ என்ன பேசினாலும் நான் செய்ய மாட்டேனே. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இப்ப இன்னைக்கு அசைக்காம நான் போறதில்லை. சியோன் மலை மாதிரி சில சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்க. என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் அசைய மாட்டேன். இல்ல, நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? அப்படி சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்படிதானே, எக்ஸைட் ஆவீங்களா, ஆக மாட்டீங்களா? ஆனா உங்க அப்பாவை பாருங்க, திரும்பி கொஞ்சம் பாருங்க, அவர் என்ன சொல்லுவாரு? கொட்டு. உங்களை பொறுத்தவரையும் அது அருவி, நீர்வீழ்ச்சி அப்படின்னு. அவரை பொறுத்தவரையும் தண்ணி கொட்டுது. நீங்க ஒரு விஷயத்த பார்க்கும் போது எக்ஸைட் ஆவீங்க, அழுவீங்க, கோவப்படுவீங்க, அப்படிதானே? எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? அப்படியே அன்பு அப்படியே பொங்கி வந்து வழியும். அடுத்த நிமிஷம் அந்த அக்கா ஒண்ணு எதிர்மறையா செஞ்சுட்டா உடனே முகத்தை திருப்பிட்டு போயிடும். ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்கள் பாருங்க, அவங்க நல்லது செஞ்சாலும் வாமா உட்காந்து சாப்பிடு, அவங்க கெட்டது செஞ்சாலும் வாமா உட்காந்து சாப்பிடு, இவ்வளவுதான் பேசுவாங்க. அதை பத்தி அவங்க அவ்வளவா என்ன பண்ண மாட்டாங்க, மனதுக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க. ஏன் நிறைய பெண்களுடைய கொஸ்டின், என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு என் புருஷன். இருக்கா இல்லையா? கையெல்லாம் தூக்காதீங்க, தூக்கிட்டு அப்புறம் யாராவது போய் சொல்லிட போறாங்க. இன்னைக்கு அநேகர் பயந்து வாழ்றது கர்த்தருக்கு கூட இல்ல, பக்கத்து வீட்டுக்காருக்கு தான். நம்ம பக்கத்துல இருக்கணும் தான் நம்ம பயப்படுறோமே. அவ என்ன நினைப்பா, இவ என்ன நினைப்பா, அப்படிதானே? இதையே யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க அதை பாத்தீங்கன்னா ஆண்கள் எப்பொழுதுமே மூளை, அவருடைய பிரெயின் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஒர்க் பண்ணும். ஆனா நமக்கு எப்படின்னா நம்ம இருதயம் தான் என்ன பண்ணும்?
உணர்ச்சி வசப்படுவோம் அதிகமா. ரொம்ப அன்பு செலுத்துறதுனா நம்ம தான் அன்பு செலுத்துவோம். குடுனா அப்படியே என்ன பண்ணுவோம், எடுத்து எல்லாத்தையுமே கொடுக்கும். அதுவே அந்த அக்கா நமக்கு சாதகமா இல்லைன்னா கொடுத்ததெல்லாம் வாங்காம விடுறது இல்லையே அப்படின்னு பறிச்சுட்டு வந்து உட்காருவோம். இப்படியே பெண்கள் எதனால இயக்கப்படுறாங்கன்னா எமோஷன். இந்த எமோஷன்ஸால இயக்கப்படுறதுனாலதான் நிறைய டிசப்பாயின்மெண்ட், தோல்விகள், மன வருத்தம், விரக்தி இதெல்லாம் பெண்களுக்கு ஈஸியா என்ன பண்ணுது வருது. அதிகமான அன்பு செலுத்தி அதிகமா ஏமாறது யாரு? நம்ம. ஏன் என்னோட ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவருக்கு உங்களை புரிஞ்சுக்க முடியாது. அவரால் உங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவரு டிரைவர் சீட்ல மூளைதான் இருக்கும். அவர் என்ன தெரியும், எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுறா சொல்றாங்கன்னா சொல்லுங்க. நீ சின்ன விஷயத்த ஒரு பெருசு பண்ற. இந்த டயலாக் கேட்டிருக்கீங்களா? கேட்கல. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சாதாரணமா இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய மூளை அளவுல அவங்க யோசிப்பாங்க. அதனால உங்க உணர்வுகளையும் உங்க எமோஷன்ஸையும் ஒரு அக்கா அப்படி பார்க்கறதுன்னு உங்களுக்கு ஏற்படுது, அந்த ஃபீலிங்கையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அந்த அக்கா இப்படி பாக்குதுன்றது கூட ஐயா பாத்துருக்க மாட்டாரு. ஒருவேளை உத்து வந்து முறைச்சா கூட அந்த ஐயா சரி முறைச்சிட்டு போப்பா அப்படின்னு போயிடுவார். அதை பத்தி அவருக்கு என்ன இல்ல. ஆனா பெண்களுக்கு என்ன இருக்கும், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வெரி சென்சிட்டிவ் பீப்புள். ஆனா நான் சொல்லுவேன், ஆண்களுக்கு சென்சிட்டிவ் பீப்புள் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி, ஆவிக்குரிய சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் மூளையோ இருதயமோ டிரைவர் சீட்ல இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் தான் டிரைவர் சீட்ல இருக்கு. யார் ஒரு ஆவிக்குரியவள் அப்படின்னா வாயை திறந்தாலே அல்லேலூயா ஆமென் சொல்றாங்க. சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் அப்பா. உட்காரும் போதெல்லாம் சூத்திரம் சொல்றாங்க. ஆவியானவரால் இயக்கப்படுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். உங்க எமோஷன் இதுக்கப்புறம் உங்களை இயக்க கூடாது. ஒரு பிரச்சனை வந்தாலோ ஒரு சந்தோஷமான காரியங்கள் வந்தாலோ எது நடந்தாலோ முதல்ல உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆமே. நிறைய ஆவிக்குரிய திருச்சபைகள்ல ஆவியானவருக்கு எது வரைக்கும் இடம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? உதடுகள் வரைக்கும் தான். நீங்க உதடுகளை மட்டும் அசிச்சு அந்நிய பாஷையை பேச வைங்க, உள்ளத்துக்கு போக கூடாது. நிறைய பேர் உள்ளத்துக்கு கேட்டை போட்டு ஆவியானவரை உள்ளத்துக்கு இடம் கொடுக்கல. நேற்று நான் சொல்லும்போது சொன்னேன், அபிஷேகம் பெற்றவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த அபிஷேகம் இருக்கும். ஆரோனுடைய சிரசின் மேல் அந்த தைலம் ஊற்றப்பட்டாலும் அது எங்க தலைமையில ஊற்றப்பட்டது, ஆனா வடிஞ்சு என்ன பண்ணுது, தாடிய நினைக்குது, அங்கேயே நினைக்குதா இல்லையா? பழைய ஏற்பாட்டுல ஒரு அபிஷேக தைலமே ஒரு முழு சரீரத்தையும் நினைக்க கூடும் என்றால், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்ற நம்முடைய முழு சரீரமும் பரிசுத்த ஆவியானவர்கள் இயக்கம். அல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய ஸ்திரீக்கும் ஆவிக்குரிய வேறு தேவனை அறியாத ஸ்திரீக்கு என்ன வித்தியாசம்? அவங்க எமோஷனலா எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்க, நீங்க ஆவியானுடைய உதவியோடு எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அவங்க டிரைவர் சீட்ல எமோஷன் இருக்கும், அவங்க டிரைவர் சீட்ல அவங்களுடைய மூளை இருக்கும், அவங்களுக்கு முன் கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க டீல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பரிசுத்த ஆவியுடைய உதவியோடு டீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ஆவிக்குரிய. அல்லேலூயா. நான் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம், அதிகமா யோசிச்சு நான் தியானிச்சேன்னா அது ரொம்ப வருத்தப்படுற விஷயம். ஆவிக்குரிய சபைக்கு வந்து 15-20 வருடங்கள் ஆய்கூட ஒரு சூழ்நிலைமை ஆவிக்குரிய கண்களோடு பார்க்க முடியாதபடி பிசாசு கொடுத்திருக்கிற மனக்கண்களுக்குரிய கிருபாத்துக்கு வந்த புதுசுல அபிஷேகம் பெற்று வாய் நிறைய அந்நிய பாஷை பேசுகிறது நல்லது, அது வேண்டும், அது நிச்சயம். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நிறைய அந்நிய பாஷை பேசுவேன். ஆனா அதோட ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்து இவ்வளவு போதும், பேசிட்டேன், எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு நீ ஃபீலிங் நல்லா இருக்கு அப்படின்ற அந்த ஃபீலிங் சாட்டிஸ்பாக்சன் இருக்கக்கூடாது. இடம் கொடுக்கணும். என் பேச்சு ஆட்கொள்ளும், என் கரங்களை ஆட்கொள்ளும், என் கால்களை ஆட்கொள்ளும், என் முழு சரீரமும் உம்மால் இயக்கப்படணும், என் சிந்தை உம்மால் இயக்கப்படணும், நான் உம்மால் இயக்கப்படணும். நீ விரும்புகிற இடத்திற்கு போகணும், நீ விரும்பாத இடத்திற்கு நான் போக கூடாது. நீங்க விரும்புறத நான் பேசணும், நீங்க விரும்பாத நான் பேசக்கூடாது. நீங்க விரும்புறத நான் சிந்திக்கணும், நீங்க விரும்பாத நான் சிந்திக்க கூடாது. உங்கள் உட்காருதலையும் உங்கள் எழுந்திருக்குதலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, உங்க உள்ள சிறியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க உள்ள ஒன்ன வச்சுட்டு வெளியில அந்த அக்கா முன்னாடி நல்லா இருக்கியா அப்படின்னு நீங்க பேசுறது அந்த அக்காவை ஏமாத்திடலாம், ஆனா தேவனை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் உங்க உள்ளத்தை பார்க்க. அதற்கு பேர் என்ன தெரியுமா? வஞ்சகம்.
கபடுன்னு அர்த்தம். புறாவை போல கபடற்ற பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் நானும் கபடுள்ளவங்களா இருக்கலாமா? உள்ளத்துல ஒன்றும் வார்த்தையில ஒன்றும், உள்ளத்துல கசப்பும் வெளியில இனிப்புமான வார்த்தைகள். ஒரே ஒரே ஊற்றுக்கண் இந்த தித்திப்பும் கசப்புமான வார்த்தை ஊற்று தண்ணீர் வெளியே வருமான ஆண்டு. இன்னைக்கு உள்ள பரிசுத்த ஆவியானுடைய ஊற்று உள்ளே இருந்தா ஏன் கசப்புகள் வெளியே வருது? இப்ப நான் அனாயிட்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அபிஷேகம் நிறைவானது. ஆனா பிரச்சனை நான் இடம் கொடுத்து. அல்லேலூயா. நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா மாற வேண்டியது என் இருதயம். சொல்லுங்க, மாற வேண்டியது என் இருதயம். ஆமென். உங்க இருதயத்தை இன்றைக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். நான் முழுமையா நம்புகிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா இருதயம் மாறி ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா இந்த வீடும் அந்த தலைமுறையும் இயேசுவுக்கு சொந்தம். அதுல ஒரு துளி சந்தேகம் எனக்கு இல்லை. ஒரு துளி சந்தேகம் எனக்கு இல்லை. கர்த்தர் அதை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். ஒரே ஒரு லேடியை வச்சு தேசங்களை காப்பாற்றின சரித்திரம் வேதத்தில் உண்டு. பெண்களை வைத்து பட்டணங்கள் காப்பாற்றப்பட்ட சரித்திரம் வேதத்தில் உண்டு. பெண்களை வைத்து ராஜாக்கள் தலையை காப்பாற்றின சரித்திரம் வேதத்தில் உண்டு. பெண்கள் மூலமாக மோசே போன்ற அநேக தலைவர்கள் காப்பாற்றப்பட்ட சரித்திரம் இருக்கு. பெண் என்பவளை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் உண்டாக்கி நினைத்தார். தேவன் மோசேயை கொலை செய்ய பார்த்தார், அப்படிதான் இருக்கு பைபிள்ல. ஆனா அவர் அப்படியே வரும்போது அவருடைய மனைவி என்ன பண்றா? பிள்ளையுடைய நுனித்தோலை கட் பண்ணி போடுறான். அவன் ஜீவனை காப்பாற்ற. மோசே முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போதே செத்து இருக்கணும். 3 மாசத்துல சாகாம மோசையை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது மோசையின் தாயையும் மோசேயின் சகோதரியாக மிரியாமை. அவங்க 2 பேரும் முயற்சி எடுக்கலாம். இவ்வளவு பெரிய ரட்சகன் எப்படி இந்த பூமிக்கு உருவாகி வந்திருக்க முடியும்? இல்லையா? அப்படியே வார்த்தைகளை பெற்று புறப்பட்டு வரும் பொழுதும் கர்த்தருடைய கோபம் நேரம் வரும்போது அதை திருப்பி மாற்றிவிட்ட மோசேயினுடைய மனைவிதான் அதை செய்தா. அல்லேலூயா. சத்துரு உங்களுக்கு நேரா ஒரு அம்பை எய்யும் போது அதை அப்படியே திருப்பி விடுற பவர் உங்களுக்கு இருக்கு. ஐயோ, அவ எனக்கு எதையோ வச்சுட்டாலோ, அவ எனக்கு மந்திரத்தை பண்ணிட்டாலோ, அவ எனக்கு எதையோ செஞ்சுட்டாலோ, எதை செய்தாலும் அதை திருப்பி விடுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். யார் எனக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின். இந்த வசனம் எத்தனை பேர் தெரியும்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எந்த சபைக்கு போனாலும் நான் ஒரு வசனத்தை சொன்னா அந்த வசனத்தை முடிக்கிறவங்க சகோதரிகளா தான் மெஜாரிட்டி இருந்திருக்காங்க. இங்க நான் அதை எதிர்பார்க்கிறேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின். நல்லா அழுத்தமா சொல்லுங்க. சத்ருவின். நீங்க சொல்றது கரெக்ட். சொல்லுங்க, அழுத்தமா சொல்லுங்க. சகல வல்லமைகளையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேரளால போய் கைத்தேர்ந்த மந்திரவாதியினால மந்திரங்களை செய்து வைத்தாலும் கூட சகலத்துக்குள்ள வந்துடும். சத்துருவின் சகல வல்லமைகளையும் எந்த ஏரியாவுக்கு போய் அங்கிருந்து உங்களுக்கு நேரம் ஒரு அம்பை எய்தா கூட அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சகல வல்லமைகள். அது எவ்வளவு பெரிய பவரா வேணா இருக்கட்டும், அந்த பவருக்கு மேலதான் உங்களுக்கு ஒரு பவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அழகா கர்த்தர் நம்ம உன்னதங்களில் கர்த்தர் உட்கார செய்கிறதா? சொல்லுங்களேன். நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இல்லங்க, நீங்க உன்னதங்கள்ல உட்கார்ந்து. சத்துருவுக்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தருக்குள் வந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நிறைவு இருக்கணும். உங்களுக்கு தெரியணும், எதை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழம் இருந்தா பதறுது நெஞ்சு. அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷர்கள் உங்களுக்கு சாபமான சில வார்த்தைகளை சொன்னா நீங்க அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அது வாய்க்க போறது இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு விரோதமான மந்திரம் ஒன்றும் இல்ல. முயற்சி செய்தாரு. கரெக்டா இல்லையா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படியாகிலும் சபித்து சாபத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி பீலேயாமின் மூலமாக நடந்தது. உண்மையா இல்லையா? ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக திருப்பிட்டார். நம்ம ஆண்டுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா?
ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நிறைய தீமையான அனுபவங்கள், கஷ்டமான அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் என்னை நடத்தினார். ஆனா இன்றைக்கு நான் தைரியமா சொல்லுவேன், அந்த தீமை இன்றைக்கு நன்மையா என்னுடைய வாழ்க்கையில். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்ய நினைச்சாங்க. பிசாசு உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாலும், மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும், கர்த்தர் உங்களோடு இருந்தால் அந்த தீமை நன்மைக்கு ஏதுவாகத்தான் முடியும். நன்மைக்கு ஏதுவாக நிச்சயமாய் முடியும். நம்புறீங்களா எத்தனை பேரு? எனக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. யாருக்கு அப்படி நடக்கும்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம். இங்கேயும் அந்த வார்த்தை வருது பாருங்க. என்ன வார்த்தை? சகலம். நான் படிச்சதெல்லாம் சென்னை, வேலை செய்ததும் சென்னை. சென்னை படிப்புக்காக, மேற்படிப்புக்காக, அதாவது 12ஆம் முடிச்சதுக்கு அப்புறமா 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் நான் வந்து சென்னை பட்டணத்துக்கு போனேன். அப்படிதான் கத்து என்ன அங்கதான் என்ன பண்ணாருன்னா உருவாக்கி, அங்கதான் நான் சென்னைக்குள்ள போகும்போது பிடிக்காம போனேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சென்னையே. அங்க எல்லாரும் ஒரு மாதிரி மெக்கானிக்கலா இருக்காங்கன்னு நினைப்பேன். எனக்கு அந்த ஊரே பிடிக்காது. ஆனா கத்துற எனக்கு அந்த ஊர் தான் அனுமதிச்சேன். காலேஜுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா நான் வேலைக்கு போகும்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த இன்டர்வியூக்காக நான் போறேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது நான் எப்படி உள்ள நுழைஞ்சேன்னா, 2 வருஷம் இங்க வேலை செஞ்சு 3ஆவது வருஷத்துல வெளிநாடு போயிடுறேன், எப்படி ஆகிடும் அப்படின்ற எண்ணத்தோட கால் பதித்தேன். ஆனா அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நான் வெளியே வரும் பொழுது ஊழியக்காரியா தான் வெளியானேன். ஹல்லேலூயா. ஆசை விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து என்னை அப்படியே ஊழியக்காரியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, நான் உள்ள போன நோக்கம் ஒண்ணு, வெளியே வந்த நோக்கம் ஒண்ணு. ஆமென். வந்தது இவருடைய கைப்பிடிக்க திருமணத்துக்காக நான் அப்படியே வெளியே வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ அப்படி கர்த்தர் வந்து என்னை நடத்தினார். ஆமென். தேவ சித்தத்துக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஜெயமாய் இருக்கும். நீங்க நினைக்கிறது, நான் நினைச்சேன் நம்ம கிட்ட பணம் இருந்தா ஜனங்க நம்மள மதிப்பாங்க. அப்படிதான் நான் நினைச்சேன். எனக்கு அப்படிதான் ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம கிட்ட பணம் இருந்தா, நம்ம கிட்ட கொஞ்சம் எல்லாருக்கும் சொசைட்டில கொஞ்சம் ஒரு தரமா இருந்தா மத்தவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்கன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனா அந்த எண்ணம் பொய் என்பதை கர்த்தர் நிரூபித்தார். ஹல்லேலூயா. உன்னோடு இயேசு இருந்தால்தான் தேவ தயவும் மனுஷர் தயவும் உனக்கு கிடைக்கும்ன்றதை கர்த்தர் நிரூபித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பணம் அல்ல, இயேசு என் கூட இருக்கிறதுனால இன்றைக்கு பல லட்ச பணம் உள்ளவர்களும் கனம் பண்ண கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு நான் சொல்றேன், பணம் அல்ல நம்ம நோக்கம். அது வரும், வராம போயிடும். வந்தா ஸ்தோத்திரம், வரலனாலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா இயேசு உங்களோடு இருந்தா இந்த சமுதாயத்துல கர்த்தர் உங்களை மதிப்புக்குரியவர்களா, கணக்குக்குரியவர்கள் நிச்சயமா வைப்பார். ஹல்லேலூயா. அப்ப அந்த யூத் மீட்டிங்ல போய் அந்த பாஸ்டர் வந்து இதே மாதிரி மைக் பிடிச்ச உடனே, நாங்க இப்ப முதல்ல ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, சும்மா துவக்கத்திற்காக, அந்த மாதிரி அந்த ஒரு பாஸ்டர் பாடினாரு. அவர் பாடின பாட்டு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜீசஸ் பாட்டு. எனக்கு அந்த பாட்டு தெரியாது. அவ்வளவுதான் அந்த பாட்டே. இந்த 3 வரி தான் என்னது பாட்டே. அத முதல்ல பாட 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 ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் கேட்டேன், ஒரு தொடர்ந்து கூட பாடினேன். அவர் ஐ திங்க் ஒரு 10-15 முறை அதுவே பாடிட்டே இருந்தேன். பாட 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 கர்த்தருடைய அன்பு என்னை நிரப்புகிறத நான் உணர்ந்தேன். முதல்ல சும்மா எல்லாரும் பாடுற மாதிரி உதிர்த்தளவுல பாட ஆரம்பிச்சேன்னா, அதுக்கப்புறம் உள்ளத்திலிருந்து பாட ஆரம்பிச்சேன். உணர்ந்து பாட ஆரம்பிச்சேன். நான் உணர்ந்து பாட பாட அர்ப்பணித்து பாட ஆரம்பிச்சேன். அர்ப்பணித்து பாட பாட கர்த்தருடைய அன்பின் ஆவியானவர் என்னால் அப்படியே இறங்கினார். ஹல்லேலூயா. நின்று கொண்டிருந்த நான் அப்படியே முழங்கால முடக்கி அப்படியே அந்த மண் தரதா, அது அப்படியே மண் தரையில விழுந்து, இயேசுவே நான் நேசிக்கிறேன்ப்பா, உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்ன எடுத்துக்கொள்ளுங்க, உங்க சித்தத்தின்படி என்னை உருவாக்கி உம்முடைய சித்தத்தின்படி என்ன வணைந்து கொள்ளுங்கன்னு அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்த போதுதான் கர்த்தர் என்னுடைய ஊழியத்தை குறித்து, நானும் என் கணவரும் இணைந்து செய்ய போகிற ஊழியத்துக்கு சில காரியங்களை குறித்து என்னோட பேச ஆரம்பிச்சேன். அவன் அந்த இடத்துல 5000 பேர் 10,000 பேர் இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய கண்கள். அதனாலதான் எப்பவுமே ஆராதிக்கும் போது எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கேன், சும்மா உதட்டுல எண்ணத்துல உண்மையா ஆராதிங்க. எத்தனை பேர் உங்க பக்கத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல போக்கஸா வரும். போக்கஸ் லைட்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி அந்த லைட் பரவலாய் வெளிச்சத்தை கொடுக்காது. போக்கஸ் லைட்னா எப்படி இருக்கும்னா, எங்க அந்த லைட்டை எங்க போக்கஸ் பண்றோமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்கும். கர்த்தருடைய கண்கள் போக்கஸ் போட்ட மாதிரி உங்க மேல வந்து விழும். ஒவ்வொரு கூட்டத்துக்கு வந்து உட்காரும் போது எப்படி உட்காரணும் தெரியுமா?
ஆண்டவரே என் மேல் உம்முடைய கண்கள் பட வேண்டும், உம்முடைய கவனம் என் மேல் பட வேண்டும். அப்படி வைராக்கியத்தோடு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு பின்னணி இல்லாத, ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத அடியாளை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் எனக்கு கிடைத்த கிருபைதான். டேலண்ட் இல்ல, எதுவுமே இல்லைங்க. நான் ஒரு ஜீரோ. ஆனா கர்த்தர் இன்றைக்கு அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொன்னார். அதற்கு காரணம் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். அப்ப அன்புன்றது எனக்கு அப்புறம் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேரு ஆவியானவரை அனுபவிச்சு விட்டுருவாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறாங்க. ஆவியானவரை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் அல்ல, அவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர். ஆங்கிலத்துல பர்சனாலிட்டி. என்னங்க பர்சனாலிட்டினா ஆழ்தத்துவம் உள்ளவர்னா, உங்களோட ஒரு நபர் இருந்தா எப்படி அப்படியே அவரு. அநேகருடைய வாழ்க்கையில ஆவியான அன்பு கூறுவேன் நான் பாடினேன், ஆண்டு அன்பை ஊற்றினார். அதுக்கப்புறம் வேதத்தை எடுத்து அன்பை குறித்து தியானிக்க ஆரம்பித்த எனக்கு நான்கு புத்தகங்கள் அன்பை குறித்து ஆணித்தரமாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. 1 யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 இது 4ம் யோவான் என்கிற தேவ பக்தனால் எழுதப்பட்டது. இந்த 4 புத்தகத்திலும் கர்த்தருடைய அன்பு மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்க அழைப்பீங்களா? யோவான் நிருபத்துலதான் தேவனிடத்தில் அன்பு கூறுதுன்னா என்னன்ற டெபினிஷனை ஜான் எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதுதான். அன்பு கூறுவேன் என்று பாடுவதோடு அன்பை நிறுத்தி விடாமல் கீழ்ப்படிவதுதான் உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு. நீங்க உங்க பிள்ளைய நேசிக்கிறீங்களா? நேசிக்கலையா? நீங்க உங்க கணவரை நேசிக்கிறீங்களா? நேசிக்கலையா? காலையில தூங்கி எழுந்து உங்க கணவரை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்க்க, உங்க அப்பா அம்மாவை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்களை நேசிக்கிறேன் அப்பா அம்மா, ஐ லவ் யூ. நீங்க உங்க பிள்ளைய பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் தூங்கிட்டீங்கன்னா நீங்க அவங்க நேசிக்கிறீங்களா? என்ன செய்றீங்க? உங்க நேசத்துக்கு வெளிப்பாடா? பெண்கள் என்ன செய்யறோம்? ஆண்களை விட்டு பெண்கள் என்ன செய்வோம்? காலையில எழுந்து பிள்ளைக்கு ஆரோக்கியமான உணவு சமைக்கிறீங்க. அவங்க வாழ்வதற்கு ஏதுவான வீட்டை என்ன பண்றீங்க? கிளீன் பண்றீங்க. நீங்க நேசிக்கிறீங்கன்னு சொல்றது வாயில மட்டும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல சமைக்காம இருந்தா அது பேர் நேசமா? வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடு, சரி ஒரு நாள் வச்சு 2 நாள் வச்சு, ஏமா சமைக்கல? நான் உன்னை நேசிக்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் வேலைக்கே போகாம சம்பாதிச்சு அவர் செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்யாம நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன சும்மா நேசிக்கிறேன் எங்க சம்பளம்? எப்படி புள்ளைய பழக்கிறது? அம்மாவா இல்லையா? அப்ப நீங்களும் நானும் அப்பாவை பார்த்து மட்டும் உங்க நேசிக்கிறேன்னு வருது. ஆக்ஷன்ஸ் பார்த்தா நேசிக்கிறதுக்கான ஆக்ஷனே இல்லை. அன்பு கூறுவது வார்த்தையில் முதல் படியா இருந்தாலும் கிரியையில் அது 2ஆம் படியா வெளிப்படணும். கர்த்தருடைய நான் கிரியைனாலும் நீங்க அன்பு செலுத்துறேன். எந்த வீட்டுல சரி நீங்க சொல்லுங்க, நம்ம நாகர்கோயில நம்ம பாப்போம், நம்ம எங்க ஊர்ல அப்படி பழக்கம் இல்லை. உங்க ஊர்ல காலையில எழுதுனா எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை பார்த்து ஐ லவ் யூ மக்களேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? யூத் சொல்லுங்க, நீங்க உங்க அம்மா அப்பாவை பார்த்து டெய்லி மார்னிங் எழுந்தோடனே மம்மி ஐ லவ் யூ மம்மின்னு சொல்றீங்களா? உங்கள் அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க? கிரியையில. அப்பனா நீங்க சொல்லாததுனால அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் இல்லை. உங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துறீங்க? பிள்ளை துணி துவச்சு போடுறீங்க, பிள்ளைக்கு தேவையானதை செய்றீங்க, கணவருக்கு தேவையானதை செய்றீங்க, உங்களால இயன்ற உதவிகளை குடும்பத்துக்கு செய்றீங்க. இதன் மூலமாக உங்க அன்பை எப்படி கிரியையில வெளிப்படுத்துறீங்களோ, தேவனும் இன்றைக்கு உங்க இடத்துல கேட்கிறார், கிரியையில உன் அன்பை எனக்கு வெளிப்படுத்து. அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்குதான் சகலமும் நன்மைக்கு எதுவானது. அல்லேலூயா. வார்த்தையில அன்பு கூறாம இருங்க அப்படின்னு நான் சொல்ல, நல்ல வாய் திறந்து நீங்க பாடுங்க. நான் சொல்லுவேன், நிறைய பெண்களுக்கு அதுவும் ஆண்கள் எப்படின்னு நினைக்கல, பெண்களுக்கு பெண்களையே டார்கெட் பண்ணி பேசுவோமே, எதுக்கு நம்ம இல்லாதவங்களை டார்கெட் பண்ணி பேசுவோம். நிறைய பெண்கள் வாய் திறந்து சத்தமா பாடுறதே இல்லை. ஆனா நம்ம ஐயாங்க
என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டான். என்ன என்ன அப்படின்னு ஒரு சத்தம் உள்ள இருந்து வெளியே வரும். உங்க அம்மாவை பத்தி அப்பாவை பத்தி பேசிட்டான். அப்பதான் உள்ள இருந்து ஒரு சிங்கமே வருது. அந்த சத்தம் எங்க இருந்தே தெரியல. ஆனா இயேசுவை பாடுவதற்கு மட்டும் நிறைய பேர் வாயே திறக்கிறது இல்லை. அப்படியே இறுக்கமா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. இல்ல, நல்ல சிலதெல்லாம் சத்தமா பாடணும், சில வசனங்கள்லாம் சத்தமா வாசிக்கணும். சொல்லுங்க. சில வசனத்தை முணுமுணுப்பா வாசிக்க கூடாது. சில வசனத்தை என்ன பண்ணக்கூடாது, சத்தமா வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்? உங்க வீடுகளுக்குள்ள ஏதாகிலும் ஒரு சென்ஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு ஸ்பிரிட், தேவையில்லாத ஒரு ஸ்பிரிட் என் ஃபேமிலியை டார்கெட் பண்ணிட்டு நீங்க சென்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணும் தெரியுமா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும். மனசுக்குள்ள சொல்லக்கூடாது, கேட்கணும். பிசாசு சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் உன்னுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ என்ன வேணாலும் திட்டம் போடு, உன் திட்டத்தை வாய்க்காதே போ பண்ற அபிஷேகத்தை என் மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் நிறைய கூட்டங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போ. மதன கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அந்த தாக்கத்திலிருந்து தப்பிக்கொண்டு அந்த தாக்கத்திலிருந்து தூக்கி விட்டுதான் கர்த்தர் அபிஷேகிக்கிறார் ஊழியக்காரர். அல்லேலூயா. அப்படி அதிகமாய் தாக்கப்படும் பொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். இல்ல, இன்னைக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்கு பாருங்க. அன்னைக்குதான் நிறைய பேரை கர்த்தர் விடுதலையாக்குறார். அவனது முன்னாடியே சென்ஸ் பண்ணிடுறான். மனசை மன வடிவாக்கி உன்னை உட்கார வச்சு வார்த்தைகள் வெளிப்பட முடியாத மாதிரி பண்ணிட்டான். அன்னைக்கு அந்த விடுதலை கேன்சல் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிரச்சனைகள் வந்த உடனே அந்த பிரச்சனையை கை காண்பித்து உட்காராதீங்க. அந்த பிரச்சனை வரும்போதுதான் எழும்பணும், இன்னும் எழும்பணும். நீ யார் தெரியாம கை வச்சுட்ட பிசாசே, நான் யார் தெரியுமா, நான் யாருடைய பிள்ளை தெரியுமா, என் மேல இருக்கிற அபிஷேகத்தை பத்தி உனக்கு தெரியுமா, உன்னை ஜெயிக்கிறதுக்கான சகல வல்லமையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை மின்னலை போல கீழே தள்ளுறதுக்கான அத்தாரிட்டி எனக்கு கொடுத்திருக்கிறார். பார்க்க சாதாரணமா இருக்கேன்னு நினைக்காத, ஒரு பெரிய யூத ஜனங்களையே காப்பாற்றுவதற்கு எஸ்தர் என்ற அவள் ஒன்னும் ஒரு அழகு பதுமை அல்ல, மற்றவர்கள் பார்த்து சிரித்து போவதற்கு. பெண்களை இந்த உலகம் ஏதோ அழகு பதுமையை போய் எஸ்தர் ராஜாத்திய கர்த்தர் ராஜாத்தி ஆக்குனது அவ அழகா இருந்ததா இருக்கலாம். துவக்க நிலையில அவள் அழகு அந்த ஸ்தானத்துக்கு போவதற்கு காரணமா இருப்பதை போல தோணலாம். கர்த்தர் அவ அழக பார்த்து ராஜாத்தி ஆக்கல, அவளுக்குள்ள இருக்கிற ஃபயர் ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மனுஷர்கள் உங்களை ஒரு அழகு பதுமை மாதிரி, நம்ம பெண்கள்னாலே அப்படிதானே. women is all about beauty. No, I will say women is all about fire. பெண்கள் அக்கினி உடையவர்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய பெண் அக்கினிய போல இருக்கணும். நீங்க முழங்கால் போட்டு ஜெபிச்சா அங்க சத்துருனுடைய ராஜ்யம் அசையணும். அவனுக்கு ஒரு பயம் வரணும். உங்க ஜபங்களை புலம்பல் ஜபமா, கண்ணீர் மட்டுமே ஜபமா, கண்ணீர் வடிச்சு ஜபம் பண்ணுங்க, எந்த தப்போ இல்லை, உங்க கண்ணீர் கணக்குல இருக்கு. ஆனா ஒரு சில சூழ்நிலைமைகள்ல எப்படி ஜெபிக்கணும்? அத்தாரிட்டியோட ஜெபிக்கணும், ஆவியில நடந்து ஜெபிக்கணும், பகுத்தறிந்து ஜெபிக்கணும். கர்த்தரின் அபிஷேகத்தை உங்க மேல் ஊற்ற வேண்டும் என்று கர்த்தரின் எஸ்தர் ஒரு காரியத்துல கை வைக்கிறா, அது அவளுக்கு வாய்க்கு. அவர் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறார். ராஜா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? என்னுடைய ராஜ்யத்தில் பாதிய கூட உனக்கு தருகிறேன்னு சொல்றாரு. நெகேமியா ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. நெகேமியா கிட்ட என்ன ஆச்சு? நெகேமியா உனக்கு என்ன வேணும் கேளுன்னு ராஜா சொல்றாரு. எஸ்ரா ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. ராஜா கேட்கிறாரு, எஸ்ரா உனக்கு என்ன வேணும்? இந்த மனுஷர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அது எப்படி அவங்களுக்கு வாய்க்குது? அந்த மனுஷருடைய உள்ள இருதய பலகையில கர்த்தருடைய வாக்கு எழுதப்பட்டிருக்கு. எடுத்துக்கொள்ளுங்க, வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளாம. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாராவது சத்தம். ஹல்லேலூயா. உன் இருதயமாகிய பலகையில் நீ எழுதிக்கொள். எதை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க பேச பேச உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் நடக்கும். நான் அது முழுமையா நம்புறேன். சத்தம் உயர்த்தி பேசுங்க. அல்லேலூயா. இது நம்ம நாள். அல்லேலூயா. பெண்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டே கொடுத்துருக்காங்க. நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களாக தானே கூடியிருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க. கிருபையும் சத்தியத்தையும் உன் இருதய பலகையில் எழுதிச்சு. அல்லேலூயா. கிருபையையும் எழுதுங்க, சத்தியத்தையும் எழுதுங்க. அவர் கிருபையும் சத்தியமும் உடையவராய்
நம் நடுவில் வாசம் பண்ணினார் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஜான் எழுதுறார். ஜீசஸ் எப்படிப்பட்டவர்? கிருபையும் சத்தியம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற கிருபையுள்ள வார்த்தைகளும் கர்த்தர் விரும்புகிற சத்தியமுள்ள வார்த்தைகள் இரண்டும் உங்க மனதில் எழுதுறாங்க. கர்த்தர் கொடுத்த பிராமிஸ், வாக்குத்தத்தத்தை எழுதி வைக்கிறது போலவே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தேவையான கட்டளையும் எழுதி வச்சுக்கணும். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் இஸ்ரவேலை ஜனத்தை நடத்தி கொண்டு வந்த மோசே மரித்து போகிறார். இப்ப மோசேக்கு அடுத்து யாராவது ஒருத்தர மோசேயுடைய ஸ்தானத்துல கொண்டு வரணும். மோசேக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனா அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தேர்ந்தெடுக்காமல் யோசுவா என்ற ஒரு வாலிபனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஆமாவா இல்லைங்க? யோசுவாவுக்கு நான் யூத் மீட்டிங்ல இந்த சாப்டர் பேசுறேன். யோசுவாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, யோசுவா என்கிற வாலிபன். ஆமென். யோசுவா என்கிற வாலிபன் கர்த்தருடைய என்ன ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தார். யார் ஆண்டரை செலக்ட் பண்ணாரு? யாரு கர்த்தருடைய பிரச்சனைக்கு செலக்ட் பண்றாங்களோ அவங்களதான். கொஞ்ச நேரம் கிடைச்ச உடனே உங்க கண்ணுக்கு முன்னாடி போனும் இருக்கும், உங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஆராதிக்கிற ஆராதனையும் இருக்கும். நீங்க எதை செலக்ட் பண்றீங்க? பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் பேசிட்டு உட்காந்துருக்கலாம் கொஞ்ச நேரம்னு தோணும், இல்ல தேவனோடு பேசலாம்னு நமக்கு ஆப்ஷன் தானே. நீங்க அக்கா கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா அக்கா கூட உட்காந்து பேசுங்க. எந்த அக்கா கூட பேசணுமோ அந்த அக்காவே நமக்கு எதிராக எழும்பி அந்த அக்கா மூலியமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அப்புறமா கர்த்தருடைய பிரச்சனைக்கு சூஸ் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? நிறைய நேரத்துல கர்த்தர் அது செய்யறாரு பாருங்க. நம்ம ரொம்ப அதிகமா யாரையாவது ஒருத்தரை நேசிக்கும் போது கர்த்தரை விட அவர்கள் யாராய் மாறுகிறார்கள்னா விக்கிரகமாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. அது பொருளானாலும் சரி, நபர்களானாலும் சரி. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்ன்றது எப்படி நிரூபிக்கிறார் சொல்லுங்க? அவங்க கிட்ட இருந்து உங்களை விளக்குறதா, அந்த பொருள் இருந்து உங்களை விளக்குறதா. யோசுவாவை ஆண்டவர் செலக்ட் பண்றதுக்கான காரணம், யோசுவா கர்த்தருடைய பிரசன்ஸை சூஸ் பண்ணார். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரமும் நீங்க எதை தேர்ந்தெடுக்கலான்ற அந்த சுயாதீனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை போர்ஸ் பண்றது இல்லை. ஆமே. முடிவுகளை நீங்க தான் எடுக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன முடிவுகளை நம்ம எடுக்கிறோமோ அந்த முடிவுக்குரிய விளைவுகளையும் நம்ம எடுக்கிறோம் கையில. ஆமே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இங்க இருந்து நம்ம பக்கத்துல என்ன ஊர் இருக்கு? பெரிய ஊர் மார்த்தாண்டம். சரியாமா? நன்றி அம்மா. டக்கு டக்குன்னு பேசலாம். மெசேஜ் சீக்கிரமா உங்களுக்கு வீட்டுக்கு போலாம். இங்க இருந்து மார்த்தாண்டுக்கு டிக்கெட் எடுக்கிறீங்க. மார்த்தாண்டு எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கமா இந்த பக்கம்? இந்த பக்கம் ஏதாவது ஊர் பேர் சொல்லுங்க. நல்ல பெரிய ஊரா? இன்னும் கொஞ்சம் நாகர்கோயில் வச்சுப்போமா? இந்த பக்கம் கேரளா. கேரளான்னு வச்சுப்போம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இங்க இருந்து வெளியில போய் ஒரு பஸ் வருது, சரிங்களா? இப்ப மார்த்தாண்டம் பஸ்ல ஏறி மார்த்தாண்டத்துக்கு போற டிக்கெட்டை வாங்கிட்டு பஸ்ல உட்காந்து ஏற்றி நாமத்துல பஸ் திரும்பி கேரளாவுக்கு போ. திரும்புகிற வரை பச்சை தண்ணியின் வாயில் பெறாமல் நான் தெரிவிப்பேன். போகாது பஸ். ஏன்? நீங்க போய் டிரைவர் கிட்ட எவ்வளவு சண்டை போட்டாலும் டிரைவர் திருப்ப முடியாது. ஏன்னா டிரைவருக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு. என்ன ஆர்டரு? யாரு 40 நாள் உபவாசம் போட்டு ஏசுன்னு சொன்னா கூட திருப்ப கூடாது. ஏன்? கவர்மெண்ட் ஆர்டர். டிரைவருக்கு என்ன? மார்த்தாண்டத்துக்கு தான் பஸ். மார்த்தாண்டத்துக்கு போயிட்டு வேணா அவர் என்ன கொண்டு கேரளால விடுவார். இப்ப புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அங்கே தான் போய் நாம் என்ன பண்ணுவோம். சரி, எந்த பஸ் நீங்க சூஸ் பண்றீங்க, நீங்க எங்க போகணுமோ அந்த பஸ் செலக்ட் பண்ணி அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறினாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய என் ஜபம் கேட்கப்பட மாட்டேங்குது, என் வாழ்க்கை திரும்ப மாட்டேங்கிறதுனா, சிஸ்டர் ராங் பஸ்ல ஏறி ராங் டிக்கெட் எடுத்து ராங் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்களே. அப்ப எப்படி சிஸ்டர்? தெரியாம செஞ்சுட்டேன். வழியே இல்லையா? வழி உண்டு. ஆனா ஒரு வழி. என்ன வழி சொல்லுங்க? அது வரைக்கும் நீங்க போய் தான் திரும்ப.
I'm sorry to say this. இது உங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் அதுவும் சத்தியம். எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, சொத்துல பாதி எழுதி கொடுங்கன்னு வாங்கி அதை எடுத்துக்கொண்டு போனவன் முற்றிலும் செலவழித்து விட்டு முட்டிக்கொண்டுதான் திரும்பி வந்தானாலே. ஆனா வந்தா அப்பா ஏற்றுப்பாரு, மறுபடியும் உங்களுக்கு ஒரு புது வஸ்திரத்தை கொடுப்பாரு, உங்க கைகளுக்கு மோதிரத்தை கொடுப்பாரு, உங்களை மறுபடியும் மகனா ஏற்றுக்கொள்வார். பட் நீங்க எடுத்த முடிவுக்குரிய விளைவை, அந்த விளைவை பன்றிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துதான் இருந்து வரணும். இதை வாலிப பிள்ளைகளுக்கு நான் பிரசங்கிக்கும் போது இதை ஆணித்தரமா சொல்லுவேன், தயவு செஞ்சு சரியான முடிவுகள் எடுங்க. உங்க வாழ்க்கையில ஒருவேளை இப்ப முடிவு நான் எல்லாம் எடுத்து தோண்டு போயாச்சு, நம்ம முடிவுகள்லாம் என்ன பண்ணிட்டோம், எடுத்து முடிச்சிட்டோம். பட் இதை சொல்றது உங்களுக்கு, நீங்க இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், தவறான முடிவுகளை எடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க. அந்த சகோதரி போன் பண்ணி சொல்லுவாங்க, சிஸ்டர் தேவனை அறிஞ்சு ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்த பிள்ளைத்தான், ஆனால் நேசித்தேன் என்ற காரணத்துக்காக தேவனை அறியாத ஒருவனை திருமணம் செய்து கொண்டேன். இப்ப அவர் என்னை போட்டு அடிக்கிறார், என் மாமியார் என்ன டார்ச்சர் பண்றாங்க, என் குடும்பத்துல கஷ்டம், நல்லா குடிக்கிறாரு, சம்பளம் இல்ல, வேதனை இது. நான் இப்ப என்ன பண்ணணும் சிஸ்டர்? நான் சொல்லுவேன், சிஸ்டர் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய ஒரு விளைவை சில காலம் நீங்கள் அனுமதித்து கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, அலோவ் பண்ணுவார். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், உங்களுக்கு 2 நற்செய்தி. தவறான வழியில தவறான முடிவுகளை எடுத்து தவறான இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு 2 நற்செய்தி. ஒன்று, இந்த சோதனையை தாங்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு தான். இரண்டாவது, இது நீங்க தப்பி போக வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுத்து யாராக நீங்க உட்கார்ந்துருங்க, என் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராகிலும் தவறான முடிவுகள் எடுத்து தவறான இடத்தில் நான் வந்து சேர்ந்தேன், நான் எப்படி திரும்பி வருவேன் என்று சொன்னால், இல்லை, சில காலம் பொறுத்துக் கொள்ளுங்கள், இதை தாங்கிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். அல்லேலூயா. நீங்கள் திரும்பி வருவதற்கு ஒரே வழி இயேசு என்கிற நாமத்தை வருகிறோம். அவருடைய நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா நான் தெரியாம முடிவு எடுக்கிறேன், மன்னிச்சிருங்கப்பா, இதை தாங்க எனக்கு பலன் தாரு, இதுல தப்பி சொல்லு எனக்கு நீங்க சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு பலன் தந்து இந்த சூழ்நிலையை போராடி மேற்கொண்டு திரும்பி வர உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுக்கு 24 மணி நேரத்துல எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? நிறைய பெண்களை ஜெபிக்க கூடாதபடி தடை பண்ணுகிறது என்ன நினைக்கிறீங்க? பிசாசா இல்ல வீட்டு வேலை? நிறைய பெண்களை பார்த்திருக்கிறேன், தொடச்ச வீட்டிலே ஜனமும் தொடப்பாக, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை மட்டுமே செய்வாங்க. நீங்க இந்த தொடச்சு வச்சிருக்கீங்கல்ல, ஏசப்பா வருகையில வரும்போது வீடு நல்லா தொடச்சுலாம் வச்சிருக்கோமா, பரலோகத்துக்கு போலாம் கூட்டிட்டு போறேன், அப்ப நாங்க வீடே துடைக்க கூடாது, இப்ப கரெக்டா கட் பண்ணி போட்டுருவாங்க ஷார்ட்ஸ்ல, உடனே கீழே 4 பேர், அப்ப இந்த சகோதரி வீடை துடைக்க வேண்டாம், சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்படின்னு கீழே வந்திருக்காங்க, முழுசா கட் பண்ணி போடுங்க. பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லல, எதையுமே உட்கார்ந்து அதையே பண்ணி உங்க நேரங்களையும் காலங்களையும் வெறும் அதற்கு செலவிடாதீங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல்ல ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறதுல போய் கேட்டு பாருங்க, அவங்க என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு 5 சென்ட் நிலம் வேணும், 50 பவுன் நகை வேணும், எனக்கு பெரிய ஒரு இடத்துல வேலை வேணும். ஜீவனுக்கு போராடுறது ஒரு நாள் 2 நாள் என் பிள்ளை வர வரையும் என் ஜீவன் இருந்தா போதும்னு கேட்டவங்க உண்டு. என் தாத்தா உயிர் போகிறத நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். அவரை சுற்றி பேர பிள்ளைங்க எல்லாருமே இருந்தாங்க. அவருக்கு ஒரு ஆசை, அவங்களுக்கு அண்ணன் இருந்தாரு, தாத்தா இருக்கிற அவரு லிப்ரன் புதுச்சபையில என்னுடைய பெரிய தாத்தா வந்து ஒரு ஆயர். அவருடைய ஆசை அண்ணன் வரணும், அண்ணனை பார்க்கணுன்ற ஆசை. ஆனா உண்மையாவே அப்படி ஜீவன் அண்ணன் வர்றதுல அந்த ஜீவன் என்ன பண்ணுச்சு, அண்ணன் வந்து ஜபம் பண்ணி ஆமேன்னு சொல்லி நாங்க கண் திறக்கும் போது தாத்தா ஜீவனோட இல்லை, ஜப நேரத்துலயும் அவர் ஜீவன் தெரிஞ்சது. 5 நிமிஷம் எனக்கு கொடுத்தா போதும், ஒரு நாள் நான் இருந்தா என் பிள்ளை வந்துருவான், பிள்ளைய பார்த்துட்டு கண்ணை மூடுறேன்னு தன் ஜீவனுக்காக நேரங்களை கேட்ட எத்தனையோ பேர் இந்த பூமியில் உண்டு. அப்படி ஒரு விலையேற பெற்ற நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, திங்கட்கிழமையா நான் வீடு துடைப்பேன்,
வியாழக்கிழமை நான் வெளியில கூட்டுவேன் இப்படின்னு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த நாளைக்கு இதை செய்யணும், எல்லா நாளும் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. காலையில எழுந்த உடனே இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செஞ்சு 11 மணிக்கு நான் போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்துருவேன். முடிவெடுங்க. இன்னைக்கு வீடுகள்ல இருக்கிற நம்ம நிறைய வீட்டு வேலையே நிறைய இருக்கனால முடியலன்னு சொல்லாதீங்க. 11 மணி வரை நிறைய வேலை எடுத்துருச்சு. ஓகே, நான் 12 மணிக்காவது போய் உட்கார்றேன். இல்ல இன்னைக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, நாள் முழுசும் வேலை, முடிவு பண்ணுங்க. இல்ல நான் படுக்க மாட்டேன். 10 மணி ஆயிடுச்சு, 10 மணி தான் ஆயிருக்கு. எத்தனையோ நாள் மனுஷங்க கிட்ட பேசி 12 மணி நீங்க தூங்குது இல்ல, 10 மணி தான் ஆயிருக்கு. பிசாசு உங்க நேரத்தை திருடுறான். உங்க கிட்ட இருக்கிற விலையேற பெற்று ஒன்றே அதுதான். பிசாசு உங்க பொண்ணோ நகையோ நிலமோ உங்ககிட்ட இருக்கிற எந்த பொருளுமே வேணாம். அவனுக்கு முதலாவது வேணும் உங்க நேரம், உங்க ஆயுள் நாட்கள். ஏதாவது ஒண்ணு கவலையினாலோ பாவத்தினாலோ பிரச்சனைகள்னாலோ உலக என்ன சொல்றது உலக அலுவல்களிலோ உங்களை திக்க வைத்து கர்த்தருடைய நேரத்தை பிசாசுடைய நோக்கம். இந்த வசனம் சொல்லுது, கிருபையும் சத்தியத்தும் இருதய பலகையில் எழுதிக்கொள். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? பெண் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு இருக்கு. ஒரு தாய் என்பவருடைய பொறுப்பு சமைக்கிறது, கூட்டுறது, கழுவுறது மாத்திரம் இல்ல. ஒரு தாயினுடைய பொறுப்பு போதிக்கிறது. ஒரு தாய் ஒரு நல்ல போதகரா இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் போதிக்கிறவங்களா இருக்கணும். போதிக்கணும்னா உள்ள ஏதாவது சரக்கு இருக்கணும். உள்ள இருந்தாதான் வெளியில என்ன பண்ண முடியும், பேச முடியும். நான் எப்பொழுதுமே என்னுடைய எல்லா பெண்கள் கூட்டத்திலுமே நான் சொல்வது அடையாளமாக, எனக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தாயும் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல மாமியும். கஷ்டப்பட்ட காலத்துல, வேதனை நிறைந்த காலத்துல எல்லாம் நான் சூழ்நிலை போகும்போது என் அம்மா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி என்னை பலப்படுத்த. கர்த்தர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நிறைய நாட்கள் நான் அழுது ஏன் இப்படி அப்படின்னு நான் யோசிக்கும் போது என் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை இது வரைக்கும் நான் மறக்கவே இல்லை. அந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் துணிக்கு வாழ்க்கையில சுத்தி எல்லாமே தீமையாதான் இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கை என்ன சொல்லுவாங்கன்னா, என் வாழ்க்கையில ஆண்டவர் தீமை செய்ய மாட்டேன். இப்போ நான் சொல்லிட்டேன், இல்ல எனக்கு ஆண்டவர் தீமை செய்ய மாட்டேன். என் அப்பாவுக்கு தீமை செய்ய தெரியாது, எனக்கு ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மாமியும் அப்படிதான் எத்தனத்தோடு வாழ்க்கையை இணைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த போதகம் தான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறதுக்கு அநேக எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. லாக்டவுன்ல எங்க வீட்டுல நீங்க வந்து பார்த்தா அப்ப எங்களுக்கு ஜூடா கிடையாது. என்ன ஒரு நல்ல நாட்கள் நினைக்கிறேன் அதெல்லாம். ஏன்னா ஜூடா இருக்கும்போது அவனை நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண. ஆனா அப்ப கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல டைம் கொடுத்தாரு. என்ன டைம்? 4 பேரும் நிறைய உட்காந்து பைபிள் கேட்போம். 4 பேருக்கு 2.5 மணி நேரம் பண்ணுவோம். அத்தை எங்களுக்கு நிறைய காரியங்களை போதிப்பாங்க. எழுதி வச்சுப்பேன். நான் சொல்லுவேன், எங்க அத்தை ஒரு பைபிள் காலேஜ்னு சொல்லுவேன். இல்ல நல்லா அழகா சொல்லி தருவாங்க. நல்ல போதுகள் ஒரு ஸ்திரீக்கு தான் கத்து 2 பிள்ளைகளும் ஊழியக்காரர்கள். அவங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகள், மருமகளும் ஊழியக்காரியா மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் யோசிப்பேன், எங்க அம்மாவும் நான் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு தான் ஜெபிச்சாங்க. ஆனா நம்மள ஊழியக்காரி ஆக்குறது யாரோ ஒரு அம்மா ஜெபிச்சிருக்காங்க. அம்மாக்களோட ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல் பாத்துக்காங்க. என் அம்மா வெளிநாட்டு போகணும்னு ஜெபிச்சிருப்பாங்க. அப்ப யாரு என்ன இப்படி மாத்துனது? யாருடைய ஜெபம் இது மாத்துனதுன்னா என் மாமியாருடைய ஜெபம், என் புருஷனுடைய ஜெபம் தான் மாத்துது. கர்த்தர் எனக்கு தான் அவரை முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அவங்களுக்கு என்ன தெரியாது, வரப்போற மருமகளுக்காக தரிசனத்துக்கு ஜெயிச்சிருக்காங்க. எப்படி ஜெயிச்சிருக்காங்க? என் பிள்ளையோடு சேர்ந்து என் மருமகள் உலகத்தின் பக்கம் வேகமாய் போய்கொண்டிருந்த என்ன சட்டக்காலர் குடிச்ச மாதிரி அந்த ஜெபம் குடிச்சு இழுத்து போட்டுருவோம். ஹல்லேலூயா. உங்க வார்த்தைகள் உங்கள் மருமகளை மாற்றும் என்றால் மாற்றாது. உங்க மாமியாரை மாற்றும் என்றால் மாற்றாது. உங்கள் ஜெபங்கள் மாற்றும், உங்கள் நற்கிரியைகள் மாற்றும். சரி, என் பிள்ளையோட ஊழியம் செய்யணும்னு ஜெபிச்சது கரெக்ட் தான். நிறைய பேர் ஜெபிப்பாங்க, ஜெபத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஊழியருக்கு வரணும்னு ஜெபிச்சவங்க அதுக்கப்புறம் நானும் வந்து என் கணவர் கல்யாணம் பண்ண முதல் வாரத்துல வா இந்த கூட்டத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்காவது வெளியில போ அப்படின்னாரு. இது வரைக்கும் வெளியிலே போல. அப்புறம் இப்ப கூட்டத்துக்கே தான் போயிட்டு இருக்கேன். ஒன்லி மீட்டிங். 2 குழந்தை பிறந்திருக்கு, மீட்டிங்ஸ் தான் போவோம், கூட்டத்துக்கு தான் போயிட்டே இருக்கோம்.
நாங்கெல்லாம் வெளியில பிரயாணப்படும் போது ஒரு சில பேர் எங்க மாமியார் கிட்ட போய் இருப்பாங்கல்ல, ஒரு குடும்பம் நல்லா இருந்தா ஒரு அக்காக்கு பிடிக்கும், அதுக்கே ஒரு அக்கா இருக்கும். அந்த அக்காவுக்கு என்ன தேவையோ தெரியாது, அழகா வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கேட்பாங்க, அன்பா கேட்கற மாதிரி இருக்கும். மெலிஞ்சு போயிட்டீங்க, 2 மருமக வந்து இன்னும் உடம்பு தேரலையே. இந்த அக்கா என்ன சொல்லுது புரிஞ்சுச்சா? இன்னும் 2 மருமகளும் கவனிச்சு, ஒரு மருமக சென்னையில இருக்காங்க, ஒரு மருமக இப்படியே வெளியிலயே போயிட்டு இருந்தா நீங்க எப்ப ரெஸ்ட் எடுக்கிறது? இது எப்படி இருக்கு கேட்கும் போது என் மேல எவ்வளவு அக்கறைன்னு. ஆனா எங்க அக்கையை அப்படி ஏமாற்றவே முடியாது. அவங்க ஆவிக்குரிய ஸ்திரீ, அவங்க எமோஷனால டிரைவ் பண்ணப்படுற ஸ்திரீ இல்ல, அவங்க ஆவிக்குரிய ஸ்திரீ. என்ன சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? வாங்க, என்ன சொல்லிருப்பாங்க? நான் ஊழியக்காரி வேணும்னு கேட்டு வாங்கின மருமக, அந்த மருமக ஊழியம் தான் சொல்லுங்க. சந்தோஷமா என்னை வழிவிட்டு அனுப்பி கர்த்தருடைய ஊழியத்திற்கு கர்த்தரின் கூட இருக்கிறார் அனுப்பினேன். அல்லேலூயா. ஒரு பெண் என்பவளால என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம், இதே நீ போயிட்டே இருந்தா நான் வாழ்க்கை ஃபுல்லா எப்படி சமைச்சிட்டே இருக்கணுமா, நான் தான் வீட்டை பார்த்துக்கணுமா, அப்படிலாம் சொல்லலாம். அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அவங்களை உற்சாகப்படுத்துறேன். ஓ, அதனாலதான் உங்க மாமியாரை பத்தி பெருமையா பேசுவீங்களோ அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஒரு பெண்களோடு ஒரு சூழ்நிலை பார்த்தாதான் அந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்த முடியும். சத்துரு எதையாவது கொண்டு வந்து உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு போராடுவான். அந்த அக்கா வந்து அன்பா உங்க மேல அக்கறையா சொல்ற மாதிரி இருக்கும். அந்த அக்கா அக்கறையில எல்லாம் சொல்லல, அந்த அக்கா உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அந்த வார்த்தை சொல்லுது. உங்களை நேற்று சொல்லுது நீங்க நினைப்பீங்க, இல்ல ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்றேன், மருமகளை பத்தி நீங்க வெளியே யாருக்கு தவறா பேசக்கூடாது. அப்படி பேசிட்டு இருந்தா இன்னைக்கு நிறுத்துங்க. உங்க மாமியாரை பத்தி வெளியில தவறா பேசக்கூடாது, அப்படி பேசிட்டு தான் நிறுத்துங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல. நோவாவுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? நோவா குடித்து அவருக்கு வந்து திராட்சரசம் அதிகமா குடிச்சா இப்படி ஆகும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல இல்லையா? அப்பதானே அவர் திராட்சரசம் பயிரிட்டு வருது. அவர் அதை குடிச்சிட்டு வஸ்திரம் விலகி படுத்திருக்கும் பொழுது யார் பார்த்தது? காம் பாக்குறாரு. காம் பார்த்துட்டு வந்து சொல்றாரு, என்ன பண்றாரு? சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க? பின்னாடி ஒரு துணியை போட்டு அவருடைய நிர்வாணத்தை பார்க்காம அப்படியே பின்னாடி பக்கம் போய் அந்த துணியை அப்படியே என்ன பண்ணிடுறாங்க? போர்த்தி தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை என்ன பண்றாங்க? மறைக்கிறாங்க. நோவா எழுந்து நடந்ததை அறிந்த உடனே என்ன சொல்றாரு? கானான் சபிக்கப்பட்டவன். என்ன சொல்றாரு? நிர்வாணம் வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துகிறது, சாபத்தை கொண்டு வருகிறது. என்ன பண்ணிட்டாரு காம்? சகோதரன் சொன்னாரு, நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா காம்? உன்னுடைய தகப்பன் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறதை பார்த்த உடனே வஸ்திரத்தை எடுத்து அவன் மேல் போட்டி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இருந்திருந்தான். நோவா என்ன பண்ணிருப்பா? அவன் தலைமுறைய இன்னைக்கு நிறைய ஸ்திரீகள் பண்ணுகிற தவறு. ஆண்கள் பொதுவா இந்த தவறை பண்ண மாட்டாங்க. ஆண்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய குடும்ப ரகசியங்களை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சீக்கிரம் ஆண்கள் வாய் திறந்து தன்னுடைய மனைவியை பற்றியோ தன்னுடைய மருமகளை பற்றியோ தனக்கு வந்தவர் மருமகனை பற்றி தவறு பேச மாட்டாங்க. ரொம்ப விரக்தி ஆனாதான் ஏதாவது ஒரு நண்பர்கிட்ட தனிமையில சொல்லுவாங்க. அது கூட அதிகபட்ச உச்சத்தில் தான் அவங்க அதை வெளிப்படுத்துவாங்க. ஆனா பெண்கள் அற்பமா முதல்ல இஞ்சிய போட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய போடணும். உங்க மருமக தேங்காயை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சிய வச்சு அரைச்சா, எங்க வீட்டுல எல்லாம் இப்படி அரைக்க மாட்டேன். எல்லாம் ஒண்ணுதான், எப்படியும் அரைச்சா துவையெல்லாம் வெளியே தான் வரைக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் இஞ்சிய நச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தேங்காய். இதெல்லாம் ஒரு சண்டையா? இதெல்லாம் ஒரு வாக்குவாதமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அற்பமானவைகளை பெருசாக பேசி பேசி பிரச்சனைகளை பெருசாக்கி உங்க மருமகளுடைய அந்த குறைவை போய் வெளிப்படுத்தினால் அது சாபம் இல்லையா? உங்க மகனுடைய குறைவை போய் வெளிப்படுத்தினது சாபம் இல்லையா? உங்கள் புருஷனுடைய குறைவை போய் வெளிப்படுத்துகிறது சாபம் இல்லையா?
நீங்க வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு எனக்கு ஒண்ணு சொல்லுங்க சகோதரி. கேட்டா சொல்லுவீங்க என் மனசு கஷ்டமா இருந்து சொன்னதுனால என் மனசு கொஞ்சம் லைட் ஆச்சு. அந்த அக்கா அவங்க கிட்ட கேட்கறத நான் கேட்டேன். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு அக்காவுக்கு அதை சொல்லாம அதால தூங்க முடியும். எப்படி உங்களால யார்கிட்டயாவது சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வரலையோ, அதே மாதிரி அந்த அக்காவுக்கும் யார்கிட்ட சொல்லலைன்னா தூக்கம் வராது. உங்க குடும்பத்துடைய பிரச்சனை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு வரும்போது சபை முழுசும் உங்க வீட்டுக்குள்ள நடந்ததை பேசுவோம். இப்போ உங்க வீட்டுக்கு கனவீனத்தை கொண்டு வந்ததும் தலைகுனிவை கொண்டு வந்ததும் இயேசுவா பிசாசா இல்ல நீங்களா? நல்ல நிர்வாணத்தை மறைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். விரும்பி பார்க்காம தோளின் மேல் துணியை போர்த்தி கொண்டு தன் தகப்பனுடைய நிர்மாணத்தை மறைத்ததுனால கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவோ. அவங்க தலைமுறையா கொஞ்சம் பெரியவங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு பேச தெரியாது. அந்த காலத்துல வளர்ந்தவங்க கொஞ்சம் சதிச்சு பொறிச்சு அவங்க பெரியவங்க தான். வயது ஆக ஆக ஒரு குழந்தைய போல அவங்க மாறுவாங்க. குழந்தை எப்படி பேசுது? உங்க குழந்தை மட்டும் பேசுனா அப்படியே சிரிச்சு ரசிக்கிறீங்களே, அதே போலதான் வயது ஆக ஆக அவங்களுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதை புரிந்து கொண்டு அவங்களை கனப்படுத்தும். மருமக இந்த காலத்துல வளர்ந்த புள்ள உங்களை மாதிரி வளரல. அந்த புள்ள அப்படிதான் கொஞ்சம் இருக்கும். பொறுமையா கற்றுக் கொடுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி வரும்போது எல்லாமே தெரியுமானா எல்லாமே தெரியாது. அப்ப இதுக்கே நான் நினைக்கணும், சில காய்களை நாங்க அங்க சமைக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த காய் பத்தி தெரியாது. நான் இங்க வந்து அந்த காய் இது என்ன காய் எங்க அத்தை நீ சொல்லி கொடுப்பாங்க. சிரிப்பாங்க எங்க அத்தை, என்ன இது கூட தெரியலையா, உங்க அம்மா சொல்லி தரணும். அப்படியெல்லாம் எனக்கு கேட்டதே இல்லை. எங்க அத்தைக்கு சிரிப்பு வந்துடும். எனக்கு இது தெரியாதா? ஆமா இது இப்படிதான் இருக்கும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி செய்யணும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் இந்த பொரியலை விட அப்படின்னு கற்றுக் கொடுப்பேன். அந்த மட்டும் நான் கற்றுக் கொடுக்கணும். அந்த பிள்ளைய போல அந்த பிள்ளைய நேசிக்கிறதுக்கு இயேசுவின் இருதயத்தை கேளுங்க. சாதாரணமா வராது. பொன்னையோ பொருளையோ நிலத்தையோ திருமணமாய் வந்தா மருமக இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி இயேசுவே என் மருமகளை சரியான விதத்தில் நடத்தி இந்த குடும்பம் இடிந்து போகாமல் கட்டி எழுப்பதற்கு எனக்கு ஞானம் தாரும் என்று கேளுங்க. திருமணாய் போற பிள்ளைங்க, ஆண்டவரே மாமியாருக்கும் மாமனாருக்கும் போகிற நான் ஒரு கிரீடமா இருக்கணும், அதற்கு எனக்கு ஞானம் தாங்கன்னு கேளுங்க. பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க, ஜெபம் பண்ண. நீ அந்த குடும்பத்துக்கு போனதுனால அந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு உயர்ந்துதான் சொல்லணுமே தவிர அந்த குடும்பம் இடிச்சு சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணி பொம்பளை பிள்ளைய அனுப்புங்க. உன் ஜபத்தினால யாரையும் மாற்ற முடியும் என்று தைரியம் சொல்லி ஜபத்தினால ஃபில் பண்ணி அனுப்புங்க. பிள்ளை அபிஷேகத்தோடு போ. உன்னோட கர்த்தர் இருக்கிறவன் அனுப்புங்க. இன்றைக்கு ஏன் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி இருதய பலகையில வசனம் இல்லை. கிருபையும் சத்தியத்தும் இருதயத்தில் எழுதி கொள்ளாதவர்களால் இருக்கவே முடியாது. நான் நிச்சயமா சொல்றேன், இன்றைக்கு எங்க குடும்பம் ஒன்றா, எங்க கணவருடைய தம்பி, அவங்க மனைவி, நாங்க எல்லாரும் ஒன்றாய் ஏக சிந்தையோடு ஒரு குடும்பமாய் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியா நிற்கிறதுக்கு முதல் காரணம் இயேசு. இரண்டாவது காரணம் என்னுடைய மாமி. அவங்க குடும்பத்தை நிக்க வைக்கிறதுக்காக ஜபத்திலும் சரி, கிரியையிலும் சரி, வார்த்தையிலும் சரி, ஷீ வெரி கேர்ஃபுல். சரியான விதத்துல அதை சொல்லணும் மருமகளுக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க நடந்துக்கிறத நான் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்ம அந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், கேட்டு இடிச்சிட கூடாது. எப்படி அவங்களால அது நிறைய நேரத்துல ஆச்சரியப்படுவேன். நேற்று கூட இங்க உட்காந்து என் மாமியார் மாமனாரோ பிள்ளைகளை வச்சு அப்படியே அந்த ரோட்ல அவ்வளவு நான் பேசி முடிக்கிறேன், அவங்க 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க, வயதானவங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தனி கலந்துச்சு. இந்த தனியில 2 பேரும் வயசானவங்க அவனை தூக்கிட்டு, எங்க மாமனார் பெரிய பிரச்சனை, என் மாமிக்கு லங் ப்ராப்ளம், நடுவுல கூட குறை சொல்லாம நடந்துட்டு ஆச்சரியத்தோடு நான் யோசிச்சு அவங்களால அது எப்படி முடியும் தெரியுமா? இந்த வசனத்தை 2 பேருமே இரவும் பகலும் இந்த வசனத்தை இருதயத்துல வச்சிருக்கிறதுனாலதான் குறைவுள்ள மனுஷனே அந்த குறையோடு ஏற்றிக்கல கட்டளை. உங்க இருதயத்துல நீங்க எழுதி கொள்ள வேண்டியது கிருபையும் சத்தியத்தை ரெண்டுமே எழுதணும். கிருபையுள்ள வார்த்தையை எழுதணும், சத்தியமுள்ள வார்த்தையை எழுதணும். ஆமே. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாமா? பிடித்த நாளிலே இது இருப்பதில்லை.
ம், ம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரே பண்ணுகிற உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். இந்த 2 வசனத்திலும் 9ஆம் வசனம் பழைய உடன்படிக்கை குறித்தும் 10ஆம் வசனம் புதிய உடன்படிக்கை குறித்தும் சொல்லு. அவங்கள கைப்பிடிச்சு எகிப்துல எப்படி நடத்தி வந்தான கர்த்தர் சொல்லுங்களேன். கைப்பிடிச்சு, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கைப்பிடிச்சு கைப்பிடிச்சு அவங்கள எகிப்துல இருந்து கர்த்தர் நடத்திட்டு வராரு. ஆனா இவங்க கானானுக்கு போகாததுக்கான காரணம் என்னன்னா, அவங்க இருதயத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை 2 இல்ல. 1, ஆண்டவர் வாக்கு பண்ணின வாக்குதத்தம் இல்ல அவங்க இருதயத்துல. ஆமா தானே? கர்த்தர் சொல்லிட்டாரு என்ன பிரச்சனாலும் கானானுக்கு போவோன்ற எண்ணம் இல்லை. 2வது, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு இது சொன்னா பிடிக்காது, கர்த்தருக்கு விக்கிரக முன்னாடி வணங்கினா பிடிக்காதுன்ற சத்தியம் அவங்க இருதயத்துல இல்லை. இப்ப ஆண்டு புதிய உடன்படிக்கைக்கு உங்களை என்னையும் கொண்டு வரும்பொழுது அவங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். 2 கொரிந்தியர் 3:3 மட்டும் வாசிப்போமா? பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் 2 கொரிந்தியர் 3. அவரை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. எழுத்துகளால் எழுதப்பட்ட ஹல்லேலூயா. அவங்களுக்கு எப்படின்னா எழுத்து அது மையினால் எழுதப்பட்டது, கற்பலகையில் எழுதப்பட்டது. அது உடைஞ்சு போயிருச்சு. பழைய ஏற்பாட்டுல அவங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இருதயமாகிய உங்கள் இருதயத்தின் கற்பலகை புதிய உடன்படிக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க. சொல்லுங்க கொடுக்க. பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டவர் அல்ல, சத்தியத்தை அவர் இருதயத்தில் எழுதுகிற சத்திய ஆவியானவர். அவர் தேற்றரவாளன் மாத்திரமல்ல, அவர் சத்திய ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் உங்க மனதுல சத்தியத்தையும் கிருபையுள்ள வார்த்தைகளை எழுதுவார். இந்த வசனத்தை தான் இருதய பலகையில எழுதி இருக்கிறவங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். யோசுவா கிட்ட ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன? யோசுவாவே, இரவும் பகலும் இந்த உடன்படிக்கையின் புத்தகத்தை என்ன பண்ண தியானிக்க. நீ யுத்தம் பண்ணணும் யோசுவா, நீ ஒரு வாரியர். கத்தி சண்டை செஞ்சு பழகு, ஈட்டி எய்து பழகு, அப்பதான் நீ ஜெயிப்பேன்னு கட்ட சொல்லு. வேதத்தை தியானி. You will be successful and prosperous ன்னு ஆங்கிலத்துல வரும். யோசுவா பார்த்து ஆண்டு சொல்லிக்கிறேன். ஒரு குடும்பத்தை நடத்துகிற குடும்ப தலைவிகளா நீங்க மாறின உடனே இந்த குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லா ப்ராஸ்பரஸ் ஜெயமாய் நடத்தி முடிக்கணும். இருதய பலகையில கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. எனக்கு மறந்து போகுது, என்னால படிக்க முடியல, வேதத்தை படிச்சா தூக்கம் வருது, இது எல்லாமே மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆவியானவர்கிட்ட வேதத்தை திறக்கும் போதே ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், அதிசயங்களை பார்த்து என்னோடு வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா அவர் இருதய பலகையில எழுதுவார். இருதய பலகையில கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீயும் குடும்பத்தை கட்டுகிறார்கள். சொல்லுங்க, கிருபை சத்தியம் உங்க இருதயத்தை எழுதிக்கொள்ள. ஆவியானவரை நான் இடம் கொடுக்கிறேன். இனி எமோஷனுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எமோஷன் வேணும், கண்ணீர் வரணும், சிரிக்கணும், அதெல்லாம் தேவைதான். ஆனா அது உங்களை டிரைவ் பண்ணக்கூடாது. அதை பின்னாடி சீட்டு தள்ளி ஆவியானவர் தான் நான் நடக்கும். என் மனம் போன போக்கில் நான் போக கூடாது. என் மனதை பின்னாடி தள்ளுங்க. மனம் இல்லாத மரக்கட்டையை போல வாழ கத்துறவங்களை அழைக்கல. மனம் இருக்கட்டும், அது பின்னாடி இருக்கட்டும். ஆனா உங்களை நடத்துகிறது தேவ ஆவியானவர் தான். உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். வாலிப பிள்ளையான சொல்லுங்க, you want to be successful in your life,
You have to have this word written in your heart. உங்க இருதயத்துல இதை எழுதி வைத்தாதான். இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் தான் அவங்க செய்கிறது வாய்க்கும். நிர்வாணத்தை மூடி மறைத்து கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் வெளிப்படுத்துங்க. பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அதை இழந்து போனார்கள். காரணம், அவர்கள் இருதயத்தில் அதை எழுதவில்லை, வெறும் பலகையில் தான் எழுதி வைத்தார்கள். இன்றைக்கும் பைபிள் எல்லார் வீடுகளிலும் இருக்கு, ஆனா இருதயத்துல இல்ல. வேதம் வீடுகளில் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான், ஆனா வேதம் இருதயத்தில் இருந்தாதான் நித்திய கானானுக்குள் உங்களால செல்ல முடியும். ஆண்டவரே, ஆவியானவரே, என் உதட மாத்திரம் அல்ல, என் இருதயத்தை உமக்கு புகழும். கூப்பிடுங்க, சத்திய ஆவியானவரே என்னை சத்தியத்துக்குள் நடக்கும். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, சத்திய ஆவியானவரேன்னு சொல்லலாமா?